ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால வந்து மார்னிங் மோஷன் போகவே முடியாது. நெறைய பேருக்கு வந்து 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் இந்த மாரி தான் மோஷன் போவாங்க. ஸோ நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோஷன் போறது வந்து ஒரு பழக்கமாக்கிக்கணும். அதுதான் குட். நம்மளோட பாடி வந்து நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அப்பதான் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மலச்சிக்கல் பிரச்சனை வராது அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோம்பு, சீரகம் இருக்கு இல்லைங்களா? தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிய மூடிடுங்க. அது நல்லா வந்து ஸ்டீம் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய நீங்க குடிச்சிட்டு வாங்க. ரெகுலரா குடிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா மோஷன் வருது உங்களுக்கே தெரியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் டெய்லி வந்து மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொஞ்சம் ஏன்னா ஒரு சின்ன கொஞ்சமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். தண்ணி குடிக்க முடியாது. ஸோ வாட்டர் கொஞ்சம் நெறைய மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா சால்ட் போட்டுட்டு, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த தண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கே டிஃபரன்ஷியேட் தெரியும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் ஃப்ரீயா போறது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பெட்டராவும் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுட்ல வந்து ரெகுலரா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு நீங்க சாப்பிட்டு வாங்க. அந்த மாரி சாப்பிடுறதுனால உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகும். அண்ட் வாழைப்பழம் நீங்க சாப்பிட்டு வரலாம். தேன் வாழை சாப்பிட்டு வரலாம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் அதே மாரி நெறைய ஃபைபர் கன்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் சாப்பிட்டு வாங்க. வெண்பூசணிக்காய் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வெண்பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, தோல்லாம் சீவிட்டு அப்படியே ஜூஸ் போட்டு நீங்க குடிச்சிட்டு வாங்க. ரொம்ப பாடி உங்களுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். மோஷன் நல்லா ஃப்ரீயா போகும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்ற டிப்ஸ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதுலருந்து நீங்க விடுவிக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. அது ஒரு அடிக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாரி நான் சொல்றத ஒரு 1 மந்த்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுலருந்து ரிலீஃப் ஆகுறது 15 டேஸ்ல நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய டிப்ஸ் இது மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.